Good. God is good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, தேவன் நமக்கு தந்திருக்கிற 15 பாடங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 8 பாடங்கள் முடித்துவிட்டு இப்பொழுது 9வது பாடம், தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். இதுதான் நம்முடைய 9வது பாட புத்தகம். அதில் மொத்தம் 10 வகுப்புகள் உண்டு. அதில் இன்றைக்கு 5வது வகுப்பு. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நாம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். சிஸ்டர் பிரதர் பிலிப். Question 1. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவால் பலனில்லை. காரணம் என்ன? வெரி குட். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கிறீங்க? யாரு ஃபர்ஸ்ட் சொல்லணும்? நீங்க இருக்கிறவங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல. மேபி நான். எஸ், பவானி சிஸ்டர் சொல்லுங்க. ஓகே. ஷார்ட்டா சொல்லுங்க, பார்க்காமலே சொல்லணும். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அறிந்தோ அறியாமலோ பூத்துவதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் இல்லை. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதான் நம்ம புரிஞ்சிட்டது போதும். அதாவது இன்னும் பழைய ஏற்பாட்டின் முறையை நம்ம பின்பற்றுவோம் என்றால், அல்லது இன்னும் நம்ம என்ன சொல்லலாம், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நபராக இருந்தால், இன்னும் நாம் நியாயப்பிரமாணத்தை நம்புகிற நபராக இருந்தால், எதனால? சிலுவையினாலே நமக்கு பயன் இல்லை. நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 96, பேஜ் 96ல செகண்ட் பேராகிராஃப். நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நியாயப்பிரமாணத்தின் அணுகுமுறை இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையேயுள்ள உறவுக்குள் பழைய ஏற்பாட்டு அணுகுமுறையை புகுத்துவதால் நம் வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துவால் நமக்கு பலன் இல்லாமல் செய்து விடுகிறோம். இதைத்தான் வேதம் நாம் கிருபையிலிருந்து விழுந்து விட்டோம் என்று சொல்லுகிறது. ஓகே, இதை யாராவது ஒருத்தர் விளக்கி சொல்லுங்க பாப்போம். உங்களோட வீடியோ ஆஃப் பார்க்கும்பா. அத நான் ட்ரை பண்றேன். ஓகே. அதாவது அந்த தாவீது தவறு செய்தும் ஆண்டவருடைய கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அவனமாக நாங்களும் தவறுகள் செய்யும் பொழுது நாங்கள் உடனே அதை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாங்களே எங்களுடைய கான்சியஸ் எங்களுடைய மனசாட்சி எங்களை குற்றப்படுத்துகிறது. அதுக்கிடம் நாங்கள் அத சிம்பிளா சொல்ல போன பாருங்களேன். இப்ப தாவீதை பற்றி சொன்னீங்க. தாவீதுக்கு இயேசு கிறிஸ்துவால் எந்த பயனும் இல்லை, இல்லையா? ஏனென்றால் அவன் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தான். இன்னும் நியாயப்பிரமாணத்தை நம்புகிறவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே அல்லது சிலுவையினாலே எந்த பயனும் இல்லை, இல்லைங்களா? இட்ஸ் சோ கிளியர். அதுல ஒன்றும் நமக்கு கன்ஃபியூஷனே இல்லை. 2வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். Question 2. நாம் மிக தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது என்ன? Question 2 பிலிப். செகண்ட் क्वेश्चन. எஸ், வெரி குட். நாம் தெளிவாக, மிக தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது என்ன? வெரி குட். செகண்ட் யார் இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. லிதியா. லிதியா சிஸ்டர் சொல்லுங்க.
நாங்கள் மனுக்குலத்தோடு தேவன் பழைய ஏற்பாட்டில் இடைப்பட்ட வழியும் புதிய உடன்படிக்கையின் வழியையும் தெளிவாக வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. கரெக்டா சொல்றீங்க. நாம் தெளிவாக மிக தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமென். ஆமா 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 ஆமா. அந்த டிஸ்பென்சேஷன் இல்லையா? ஒரு 5 டிஸ்பென்சேஷன். முதலாவது, நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்வதற்கு முன்பதாக ஒரு டிஸ்பென்சேஷன். யுகம், தமிழ்ல யுகம் என்று சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறம் மனிதன் விழுந்து போனது முதல் நியாயப்பிரமாணம் வரைக்கும் ஒரு டிஸ்பென்சேஷன். அப்புறம் நியாயப்பிரமாணம் வந்தது முதல் சிலுவை வரைக்கும் அடுத்த ஒரு யுகம். அப்போ சிலுவைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை வரைக்கும் ஒரு யுகம். அதன் பிறகு ஒரு யுகம் இருக்கு பாருங்க. அந்த யுகத்தை குறித்த அறிவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது, சரிங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முன்பதாக அது வேற சட்டதிட்டங்கள். அதாவது அதுல எதுவுமே சட்டமே கிடையாது, நியாயப்பிரமாணமும் கிடையாது, சரிங்களா? அப்ப இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லாமல் கிருபைக்கு கீழே இருக்கிறோம் என்கிற தெளிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்ன பரிதாபம் என்றால், இதை குறித்து சபைக்கு அநேகருக்கு வெளிப்பாடு இல்லை, வெளிச்சம் இல்லை. அதுதான் பிரதானமாக என்ன செய்து விடுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே இருந்து விடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், சுய கிரியை நம்புகிறார்கள். விசுவாசத்தினாலே வர வேண்டிய தேவ நீதியை குறித்து அறிவில்லை, சரிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எதையும் தேட சொன்னாரு? அவருடைய நீதியை. his righteousness, that's very important. நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. அவருடைய நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொண்டுள்ளோம்? கிருபையினால் அவரை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டுள்ளோம். எப்படி நம்முடைய ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோமோ, அதே போல தேவ நீதியையும் விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இதை நல்ல செய்தி என்னவென்றால், நாம் எப்படி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். வேற யாராவது சொல்லுங்க, எந்த வசனத்துல அந்த செய்தி இருக்கு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி? ரோமர் 5:1. வெரி குட். வேற அடுத்தது 5:21. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:21. ஓகே, அதோட ரொம்ப 1 கொரிந்தியர் 1:31. வெரி குட் வெரி குட். 8:30 நம்ம மறக்க கூடாது. இது ரோமர் 8:30 நம்ம மறக்க கூடாது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்களேன். சந்தேகத்திற்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. வெரி குட். 3வது கொஸ்டின் போயிடலாம். தேவனோடு நாம் சமாதானம் அடைய ஒரே ஒரு வழி என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகளில் மட்டும் விசுவாசம் வைத்து அதனாலதான் நாங்க சமாதானமா பிதாவோடு உறவாகலாம். ஓகே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு வேண்டும் சொல்லலாம். ஓகே, அது எந்த பகுதியில இருக்கு? ரோமர் 5:1 இருக்கு பாஸ்டர். ஓகே, இல்ல இதுல நம்ம புக்ல எதுல இருக்கு? பேஜ் 101. 101 இல்லையா? ஓகே, பாட்டம்ல இருக்குது. நமது கிரியைகளினால் அல்ல, இயேசு செய்து முடித்த கிரியைகளில் மட்டும் விசுவாசம் வைத்து அதன் மூலம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டால் மட்டுமே நாம் தேவனோடு சமாதானம் பெற்றுக்கொள்வோம். ஓகே,
98லயும் இருக்குது, பேஜ் ஓகே. 98. 99ல செகண்ட் பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 99 செகண்ட் பேராகிராஃப்ல ஓகே. கேள்வியை நான் வாசிச்சுட்டு பதில் வாசிக்கிறேன். ஏன்னா சிலர் புதுசா வந்திருப்பாங்க. தேவனோடு நாம் சமாதானம் அடைய ஒரே ஒரு வழி என்ன? நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படும் போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்று இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். தேவனுடன் நாம் உண்மையான சமாதானம் பெற்று கொள்ளுவதற்கு இது ஒன்றுதான் வழி. இதுல என்ன விசேஷம்னா, இது நடந்து முடிந்து விட்டது. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன். நாம் ஆமென். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, நம்ம எந்த பகுதியில நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவி மனிதன் ஆவி மனுஷனில். அது எப்பொழுது நடந்தது? மறுபடி பிறந்த போது. பிறந்ததுக்கே நடந்தது. இதுல என்ன, ஏதேன் தோட்டத்துல இதேதான் பிரச்சனை. அவர்கள் தேவனைப் போலதான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லையா? ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனது போல நாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சென்ஸோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம அவருடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்றோம். ஸோ எனவே அநேக பாவங்களிலிருந்து நம்மால் வெளியே வந்து இருக்கிறோம். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். தேவன் விரும்பாத பல காரியங்கள் உலகில் நடக்கின்றன, காரணம் என்ன? வெரி குட். எஸ் பிரதர் பிலிப். Because God gave mankind of free will. Very good. You have rightly understood. எவ்வளவு நல்லா அழகா எழுதியிருக்காரு பாருங்களேன். வாசித்தர்றேன் உங்களுக்கு. பேஜ் 92 பாட்டம் மோஸ்ட். இதை குறித்து நான் அதிக நேரம் விவரிக்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், உலகத்தில் நடப்பவைகள் யாவும் தேவன் விரும்பியதால் நடக்கவில்லை. இது எதினால் என்றால், மனுக்குலத்திற்கு சுதந்திரமாக செயல்படும் சித்தத்தை அவர் கொடுத்ததினால்தான். ஆதாமுக்கு தேவன் பூமியை ஆண்டு கொள்ளும்படி கொடுத்த பொழுது மிகப்பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் தேவனுடைய முதல் திட்டத்தையே கெடுத்து போட்டான். கேள்வி என்ன? தேவன் விரும்பாத பல காரியங்கள் உலகில் நடக்கின்றன. காரணம் என்னவென்றால், அவர் ஃப்ரீ வில் கொடுத்ததுனால. இதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்போ சிம்பிளா. எஸ், பிலிப் பிரதர் கேன் எக்ஸ்பிளைன். ஃப்ரீ வில்லா மனிதனை ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். மனிதன் தன் விருப்பப்படி எல்லாம் செய்தபடியா தன்னுடைய சத்தத்துக்கு கேட்காம தன் விருப்பப்படி. ஓகே. ஓகே, வேற இன்னும் கொஞ்சம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அவங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு அதிகாரத்தை அந்த கீழ்ப்படியாமையினால அதிகாரத்தை முதலே பூமியை அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து விட்டான் சகல ஜீவன்களையும். அப்ப அவையால் கீழ்ப்படியாதால அந்த அதிகார மாளிகையெல்லாம் சத்ருவுக்கு போயிட்டுது. அதனாடி அந்த சத்ரு செய்யறதுதான் பூமியில நடக்குது. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இப்படி யோசிப்போமே. அதாவது ஒருவேளை தேவன் அந்த அதிகாரத்தை மனுஷனிட்ட கொடுக்காம தன்னுடைய கையிலே வைத்திருந்தால், பிசாசு நம்முடைய முதல் பெற்றோரை வஞ்சிக்கும் பொழுது அங்கே தேவன் அந்த வஞ்சகனை தடுத்து நிறுத்தி இருப்பார். மனுஷனிடத்திலே அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டதுனாலே அவராலே அந்த பொய்யனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கரெக்டா? எஸ் சார். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதே போல இந்த நாட்களிலும் நம்முடைய பிரச்சனைகளை யார் தான் தீர்த்து வைக்க முடியும்? மனுஷனாலதான் தீர்த்து வைக்க முடியும். ஒரு சிக்னஸ் வந்துட்டு
தங்களுடைய பிரச்சனை தாங்களே தீர்த்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது இன்னொருவரிடத்துல. இப்போ அவன் சொல்றான் பாருங்க, 100க்கு அதிபதி, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அதே போல உங்களுக்கு தெரிந்த இடத்துல போன்ல, பிரதர் எனக்கு காலையில இருந்து தலைவலியா இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுங்க. சோ இப்போ இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் மனுஷனுக்கே கொடுத்துட்டாரு. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் வேற என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க அனட்டா. இல்ல பாஸ்டர், எக்ஸாம்பிள் யோசிங்க, எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. இந்த யோசிக்க இடம் கொஞ்சம் முக்கியமான இடமா தெரியுது. அதாவது உன் பிரச்சனையை தீர்த்து நீ நன்றாக வாழுவதோ அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு கொடுத்துட்டேன். உன் பிரச்சனையை நீ தீர்த்து வைக்க தெரியாம நீ கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இதை பார்ப்போமே, சால்வேஷன் எடுப்போமே. இப்போ உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் தான் சுமந்து தீர்த்து விட்டார். இனி தேவன் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது யாருடைய உதவியோடு எடுத்துக்கொள்ளலாம். மனுஷன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்போ நீங்க ஒரு கூட்டத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஒரு செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம். அதே செய்தியை அநேகர் கேட்டிருப்பாங்க. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நாம் அதை எடுத்துக்கொண்டோம். அவர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை, அல்லது வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா? தேவன் விரும்பாத பல காரியங்கள் உலகில் நடக்கின்றன. காரணம் என்னவென்றால், அல்லது இப்படி சொல்லுவோம், தேவன் விரும்பாத அநேக தீமைகள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால், சுதந்திரமாக செயல்படும் சித்தத்தை அவர் கொடுத்ததால் தான். நன்மையாகவும் அதே சுதந்திரமாக செயல்படும் சித்தத்தை கொடுத்ததால் தான் பல அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடக்குது உலகத்துல. அதே நேரம் நாங்களும் எங்களுக்கு எதிராக வர்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு சுயசித்தம் இருக்கிறதால நாங்க முறியடிக்கலாமல்லோ பாஸ்ட். இப்ப எங்களுக்கு சுயசித்தம் இல்லாட்டி அது எங்களுக்கு பாசிபிளா இருந்திருக்காது. அதான் நான் சொல்றேன். இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம், ஹார்ட் ஹீலிங் அல்லது இருதயத்துல நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு அவிசுவாசம் வருது. அப்போ தாவீது தான் பேசுறான்ல, ஏன் பயப்படுறா இல்லையா? மனசை சரி பண்ண வேண்டியது, அவிசுவாசத்தை போக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மனசு சில நேரம் ஏமாத்தும், இந்த காரியம் தீமையா முடிஞ்சிரும்னு சொல்லி. சரி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏமாத்தாத மனசு, ஆமா அந்த காரியம் நல்லா தான் நடக்கும். ஏனென்றால் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன், எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும், இல்ல பரலோகத்தின் தேவன் எங்களை கைகூடி வர பண்ணுவார். இப்படி பேசி மனதில் இருக்கிற அவிசுவாசத்தை போக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பா இருக்கு. அந்த பயத்தையே என்ன செஞ்சுட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டு, அவிசுவாசத்தையே மெடிடேட் பண்ணிக்கிட்டு, அப்படி இருந்தால் நாம் தான் பிசாசுக்கு கதவை திறக்கிறோம். கதவை திறப்பதும் கதவை திறக்காமல் இருப்பதும் நம்முடைய சுய சித்தத்திற்கு கொடுத்து விட்டார். பிசாசுக்கு ஏத்து நிக்கலாம், ஓடி போவான், நிக்காட்டாலும் அவன் உங்க வீட்டுக்குள்ள புகுந்து வேலை செய்வான். பொறுப்பு நம்முடையது. சுய சித்தத்தை கொடுத்து விட்டார். நம்ம பல வருஷ விசுவாசிகளாக இருக்கிறோம். அநேக காரியங்களிலே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா விடுதலை இல்லை. ஏன்? ஆண்டவர் தான் செய்யணும்னு நம்பிட்டு இருந்தோம். அவர் தான் செய்யணும்ல. ஆனா அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் ரோமர்ல எழுதும்போது, பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அப்ப பிரசங்கிக்க ஒருத்தர் இருக்கணும். நம்ம எல்லாரும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. வெரி குட். இதை குறித்து ஆவியானவர் இன்னும் நமக்கு வெளிச்சத்தை தருவார். இப்பொழுது நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நமக்கு எது தேவை இல்லை, எதுவே தேவை. வெரி குட். அடுத்தது நான்
சொல்லுங்க. எங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, கிருபை தேவை. ஓகே. இது என்னண்டா இது நம்பர் 97ல 4வது பந்தியில நாங்கள் ஒரு ஓகே. உங்களுக்கு நியாயம் தேவையில்லை, இரக்கம்தான் தேவை என்று வெரி குட், சொல்லுவோம். வெரி குட், வெரி குட், கரெக்ட். 5வது. அடுத்தது வந்து லிதியா சிஸ்டர்ல இருக்கிறீங்க ஸ்கிரீன்ல. அவ சொல்லிட்டா. சாரி. ஓகே, ரைட். ஓகே, வாஸ்தவம். பேஜ் 97. கேள்வி என்னவென்றால், நமக்கு எது தேவையில்லை, எது தேவை? உங்களுக்கு நியாயம் தேவையில்லை, இரக்கம்தான் தேவை என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பாராட்டின தேவனுக்கு நன்றி. ஓகே. அதுக்கு ஒரு வசனம் உண்டு பாருங்க. நம்முடைய நியாயத்துக்கு தக்கதாக அவர் தண்டிப்பார் என்றால் நம்மளே ஒருவருமே நிலை நிற்க முடியாது. ஆமா, இரக்கம்தான் நமக்கு தேவை. எஸ் பிரதர். எந்த ரூபத்திலும் பாவத்தை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர் செய்தது என்ன? ஓகே, அடுத்து யார் சொல்றீங்க? மகேஸ்வரி அம்மா. எஸ், மகேஸ்வரி அம்மா. மாலதி. மகேஸ்வரி அம்மா சொல்லல. ஆமா, 103வது பக்கத்துல இருக்கு பாஸ்டர். நாங்கள் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்ப நாங்க பாவம் செய்த பொழுதிலும் அவர் எங்களுக்காக மரித்ததினால் அவருடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணார். கரெக்டான புரிந்து கொள்ளுதல். எந்த ரூபத்திலும் பாவத்தை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர் என்ன செய்தார் என்றால் தன்னையே பலியாக்கினார், இல்லையா? தன்னுடைய குமாரனையே பலியாக்கி விட்டார். எத்தனை பேர் அப்படி எழுதியிருக்கீங்க? இல்ல, ரொம்ப முக்கியம். நம்ம தான் இங்கதான் படிச்சோம்னு நினைக்கிறேன். உபாகமம் 28:1 எப்படி வாசிக்க வேண்டும்? அந்த வசனம் நீங்க நம்பரை ஞாபகம் வைத்திருக்கணும். அதுல என்ன சொல்லுது? 1-2. நாங்க இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாகிய இயேசு எங்களுக்காக செவி கொடுத்து எல்லாவற்றையும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து விட்டதால இப்போது ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம். அதை அப்படித்தான் வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் தியானிங்க. நம்ம அப்படித்தான் நீங்க பேசணும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து கரெக்டா செய்துட்டதுனால we all are on the top of the world. அந்த தேவனுடைய விருப்பம் நிறைவேறிற்று. ஓகே, இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய அவர் கவனமாய் இருந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்ததினால் என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைத்து விட்டார். இல்லையா? ஆமா, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. சரிங்களா? நான் செய்ய போற பாவங்களுக்காகவும் குமாரனையே பலி செலுத்தி நம்மை தேவ நீதிமானாக மாற்றி விட்டார். ஓகே, 7வது கொஸ்டின் போயிடுமா பிரதர்? சில நேரங்களில் நமக்கு தகுதியானதை பெறாமல் இருப்பது நல்லது. ஓகே, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. கிறிஸ்டியன் ஜெபன் 97வது பக்கத்துல பார்த்து 3வது பந்தியில சொல்லப்போல நாங்க தகுதி அந்த எங்களுக்கு வேண்டாத காரியத்தை நாங்க ஜெபிச்சிருந்தும் அது எங்களுக்கு அது தீமையாக ஆகாததுனால நான் அதை சொல்றேன்.
ஓகே நம்ம பிள்ளையா ஜெபிச்சால் பிள்ளையா ஜெபிச்சிருக்கிறோம், அதுக்கு அவர் பதில் செய்யாதால நாங்க தப்பிட்டோம். வெரி குட். அதாவது நமக்கு தகுதி என்னவென்றால் தண்டனை தான் தகுதி, அப்படிதானே? ஆமா இல்லையா? ஒரு உதாரணம் எடுப்போமே. விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இருதயத்துல இச்சித்தாலே பாவம். அப்போ அந்த பாவத்திற்கு தண்டனை என்னது? மரண தண்டனையா இருக்கிறதுனால நமக்கு தகுதியானது தண்டனையே. சில நேரங்களில் நமக்கு தகுதியானதை பெறாமல் இருப்பதுதான் நல்லது, இல்லையா? அந்த பேராகிராஃப் நான் வாசிக்கிறேனே, பேஜ் 97ல 3rd paragraph. எல்லா நேரங்களிலும் மக்கள் என்னிடம் வந்து இது சரியல்ல, மற்றவருடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன் எனக்கு பதிலளிப்பதே இல்லை, எனக்கு நியாயம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் நியாயத்தை கேட்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்தினாலேயே அவர்களுக்கு தகுதியானது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு வகையில் சொல்ல போனால் நமக்கு தகுதியானதை நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்கலாம், நாம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது சில நேரங்களில் நமக்கு நல்லது. ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் நமக்கு நியாயமாக உரியதை பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக நாம் எல்லாரும் துன்பப்படுவோம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, அப்ப நம்ம வந்து நம்பி இருக்க வேண்டியது நம்முடைய நீதியை அல்ல, அவருடைய இரக்கத்தை, அல்லது அவர் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிற தேவ நீதியை நாம் சார்ந்து கொள்ளும்படியாக, தேவ நீதியையே நாம் நினைத்து கொண்டிருக்கும்படியாக தேவன் நம்மை வடிவமைத்து வைத்திருக்கிறார். இல்லை என்றால் இப்போ அங்க பைபிள்ல ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. நீ 2 கண்களை உடையவனாக நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணை உடையவனாக நீ பரலோகத்துக்கு வந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருடைய கண்களும் பிடுங்கப்படணும், இல்லையா? ஆமா, அதனாலதான் இப்ப நம்ம வந்து நமக்கு தகுதியானது அதுதான், அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, ஏனென்றால் நல்லவன் ஒருவனும் இல்லை என்று தேவனே சொல்லிட்டார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? பொல்லாததா இருக்கிறது. ஓகே, ஒருவேளை இப்போ வந்து நம்ம கிருபையின் காலத்துல இல்லைன்னு சொல்லி வைங்களேன், நியாயப்பிரமாண காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்மள ஒருவருமே இப்போ உயிரோடு இருக்க முடியாது. அந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டால், இல்லையா? அப்ப தேவனுடைய கிருபை என்ன செய்தது? நம்மளுடைய சார்பாக குமாரனையே பலியிட்டதுனால கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினது பெரிய ஒரு கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, எஸ் பிரதர், 8வது கொஸ்டின் போயிடலாம். நியாய பிரமாணம் எதற்காக அல்ல, எதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது? ஷார்ட்டா சொல்லுங்க. யார் சொல்லணும்? யார் இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீதேவி சொல்லல. ஸ்ரீதேவி இருக்காங்க, வேற யார் இருக்காங்க? தேவனுடைய நோக்கம் வந்து நாங்கள் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி அதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்கு அல்ல, அதற்கு மாறாக நாங்கள் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளும் வாய்ப்பே எங்களுக்கு இல்லை என்று உங்களுக்கு காண்பிக்கத்தான். ஓகே, வெரி குட். ஆமா ஆமா ஆமா, என்னால வந்து கீழ்ப்படியவே முடியாது. கரெக்ட் சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. நியாயப்பிரமாணம் எதற்காக அல்ல, எதற்காக கொடுக்கப்பட்டது? நான் அதை வாசித்துறேன். 113ல டாப் பேராகிராஃப். ஆனால் தேவனுடைய நோக்கம் நீங்கள் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி அதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பது அல்ல.
அதற்கு மாறாக நீங்கள் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்ளும் வாய்ப்பே உங்களுக்கு இல்லை என்று உங்களுக்கு காண்பிக்கிறது. உங்களால முடியவே, என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தையாத்தான் இருக்கு. அப்போ உங்களால சான்ஸே கிடையாது. 1% கூட யூ cannot குவாலிஃபை யுவர் செல்ஃப் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார், இல்லையா? ஆமா. எப்படி மூப்பர்கள் அவரை பரலோகத்துல பாடிக்கொண்டு இருக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தர். ஆமா, ஹோலி 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 எஸ் ஆயுள்ளா. எஸ். அப்போ அந்த வசனம் எப்படி இருக்குது? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். இருங்கள். அந்த பரிசுத்தத்தை எப்படி நம்ம அடைந்திருக்கிறோம்? அவரே நமக்கு பரிசுத்தம். சொல்லுங்க, யோசிங்க. நம்ம எப்படி நம்ம அந்த பரிசுத்தத்தை அடைந்திருக்கிறோம்? அவரே நமக்கு அவரே நமக்கு பரிசுத்தம். விசுவாசத்தினாலே. கரெக்டா? விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். எதை விசுவாசித்தோம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி விட்டது என்பதை நாம் விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தவானாக இருக்கிறோம். நாம் பரிசுத்தமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுது? ரோமர் 5:1. அதெல்லாம் நீதி நீதிதான். அதெல்லாம் நீதி. 8:30. அதெல்லாம் நீதியை. எபிரேயர் 10:14. 10 ரெண்டு முக்கியம் தான். 14 என்ன சொல்லுதுன்னா, பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓகே. பழைய ஏற்பாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கொஞ்சம் டைம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப யோசுவா வந்து சக்சஸ்ஃபுல் மேன், இல்லையா? அந்த ஜேர்னில கேலப் அண்ட் ஜாஷுவா வர் சக்சஸ்ஃபுல். அவங்களுக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு அவன் தேவனிடத்துல முறையிட்டானா, அல்லது அவனே அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டானா? யோசுவால கொஞ்சம் யோசிங்க எல்லாரும். ஆமா, அவன் அவுட் ஆஃப் சப்ஜெக்டா தெரிஞ்சாலும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் செய்திருக்காங்க. அவனே சூரியனே சந்தனையும் நிறுத்தினா. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. தன்னுடைய நாவலே அப்படி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்கிற நாலேஜ் இருந்தது, இல்லையா? அதே போல தாவீது பிரச்சனைக்கு அவன் தான் விசுவாசத்தோடு முற்றுப்புள்ளி வச்சான், இல்லையா? ஆமா, அந்த கூழாங்கல்ல வச்சு ராட்சதனை வீழ்த்தினான். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, நான் விசுவாசத்திலே ஒன்றை பேசும் பொழுது, அல்லது விசுவாசத்திலே ஒரு விசுவாசத்திலே ஒரு கிரியை செய்யும் பொழுது, இன்விசிபிள் ரெல்ம்ல பரலோகம் நமக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறது. பட் அதுல வந்து முக்கியமான ரோல் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேலர்கள்லாம் முறையிடுகிறார்கள். யாரிடத்துல? தேவனிடத்துல. எங்க வந்து மாட்டிட்டாங்க? செங்கடலுக்கு முன்னாக வந்து மாட்டிக்கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்றாரு? என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன செய்வோம்? கையில உள்ள கோலை நீட்டி நீயே பிரச்சனையை தீர்த்துக்கொள், இல்லையா? இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, அல்லது பைபிள்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் காரியம் இல்லை.
உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு. என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால செய்ய முடியாதுங்கிறாரு. முடியாது. அதே இயேசுதான் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் உங்களால் இல்லை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுங்கிறாரு. அப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா, நாம் விசுவாசத்துல எதையாவது பேசும் பொழுது, அல்லது நாம் விசுவாசத்துல ஏதாவது ஒரு சிறிய கிரியை செய்யும் பொழுது, தேவன் அந்த வேலையை இன்விசிபிளா முடிச்சிடுறாரு. அப்படி ஒரு டிசிஷன் எடுப்போம்ல, அப்படி ஒரு ஃபைண்டிங்க்கு வருவோம். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. பேதுரு சொல்றான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன பொழுது தேவன் தான் அதை செய்கிறாரு. அதே தேவன் தான் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுங்கிறாரு இல்ல. அதே வேளையில என்ன சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். இது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு சிறிய விசுவாச செயல் அல்லது நம்முடைய விசுவாசத்துல நாம் பேசுகிற வார்த்தை இல்லையா, அவருடைய கரத்திற்கு கட்டளையிட்டு அந்த கரம் வேலையை இன்விசிபிளா முடிச்சிருது. ஆமா. ஆனா பேச வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விசுவாசத்துல கிரியை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. மோஸ்ட்லி இது ஹியூமன் மைண்டுக்கு அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் இட் இஸ் நாட் பிராக்டிக்கல். எலிசா என்ன செஞ்சான், கோடரிய மிதக்க பண்ண குச்சிய போட்டான். ஒருவேளை குச்சிய போடலன்னு வைக்கல, அன்னைக்கு கிடைச்சே இருக்காது இல்லையா. ஆமா, கர்த்தர் நல்லவர். வேதம் முழுவதும். அதனாலதான் நம்ம சில நேரங்கள்ல நம்ம செய்தியில நம்ம சொல்றோம், நானே தீர்வு இல்லையா, என்னுடைய நாவே தீர்வு. வேற எதுல எல்லாம் தீர்வு இருக்கு? பேனாவுல, பைபிள்ல உள்ள பைபிள்ல இருந்துச்சு, நிழல்ல இருந்தது, ட்ரெஸ்ல இருந்தது, வேற எச்சில்ல இருந்தது, அந்த கொம்புல இருந்தது, மோசையின் கோல்ல இருந்தது, யாருடைய முடியில இருந்தது சூப்பர் நேச்சுரல் பவர்? சிம்சோன். பாருங்களா, அடிஷனலா நம்ம எதுலெல்லாம் பவர் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுல எல்லாம் பவர் வந்துருது. அந்த அளவுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் அவைலபிள் 24/7 டு சால்வ் எனி இஷ்யூ. எந்த பிரச்சனை, எந்த வியாதியை, எந்த குழப்பத்தையும் நீக்குவதற்கு எதுல வல்லமை இருக்கு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதுல வல்லமை வந்து விடுகிறது. ஏனென்றால் அவர் துடிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு பிரச்சனை நீக்குவதற்கு. ஆனால் உங்களை இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, நம்ம இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டு பேரும் சேரும் பொழுது பிரச்சனைக்கு தீர்வு உண்டாயிருது. ஒருவேளை இன்னும் சில காரியங்களுக்கு உங்களுக்கு அப்படி தீர்வு வராம இருக்கலாம். நீங்க அதை அப்படியே மறந்துட்டு முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். ஒரு நாள்ல திரும்பி பார்ப்பீங்க, அந்த பிரச்சனை அங்கே இருக்காது இல்லையா. ஆபிரகாம் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். சில காரியங்களை அவரிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடாது. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த ரோமர்ல சொல்றான் பாருங்க, எழுதியிருக்காரு அழகா பவுல், தன்னுடைய சரீரம் செத்து போனதை என்ன செய்யலையா, எண்ணாது இருந்தான், நினைக்காம இருந்தான். எல்லாமே ஹார்ட் தான் மேட்டர் இல்லையா. இருதயம்தான் சரி செய்யப்பட வேண்டியதாக ஒன்றாக இருக்கிறது. அப்போ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற மேட்டர்ல இருதயத்தை என்ன சரி செய்யணும்னா, என்னுடைய ரோல் முக்கியம். என்னை இல்லாமல் என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய ஜபத்தினால் அல்ல, உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ்னால, எடுத்துக்கொள்ளுகிறதுனால. யோசுவா எடுத்துக்கொண்டான், வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டான் இல்லையா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டான். யாரு? நம்ம ஆட்டிடையன். இன்றைக்கு உன் தலை எடுப்பேன்னு சொன்னா பிளஸ் என்ன செஞ்சான், அங்க இருக்கிற கூழாங்கல்ல எடுத்து வீசினான் பாருங்க இல்லையா. அப்ப நம்ம இல்லாமல் நமக்கே நம்முடைய பிரச்சனைக்கே தீர்வு இல்லை. அல்லது ஒரு ஊழியக்காரங்களா அல்லது இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு விசுவாசி இல்லையா. ஆமா, அவருடைய ஒற்றையை வச்சுக்கிடுவோம். உங்களுடைய
குழந்தைக்கு ஒரு தலைவலி இருக்கு, நீங்க பேசுறீங்க, ஒருவேளை தலைவலி போகல, ஒரு ஒரு இந்த ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றவர்கிட்ட நீங்க எப்படி சொல்லுகிறது சரியான ஜெபம்? இவருக்கு ஒரு நோய் இருக்குது, அத நீங்க ஹெல்த் வரணும்னு பேசுங்கன்னு சொல்லணும். யார் இடத்துல அது கற்றுக்கொள்ள வேணும்? நாங்கள் இந்த வசனத்துல நூற்றுக்கு அதிபதி இடத்துல கற்றுக்கொள்றோம். அவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும். சொல்லும். தி பெஸ்ட் பிரேயர் தான். பிரதர் ஒரு வேர்டு சொல்லுங்க. நீங்க சில நேரம் கூப்பிடுறீங்க என்ன, அப்ப என்ன சொல்லணும்? பிரதர் ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரதர். என் பிள்ளை இன்னைக்கு என் பேர பிள்ளை எக்ஸாம் போறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் மேத்ஸ் எழுதுறான், இன்னைக்கு சென்டம் வாங்கணும், ஒரு வார்த்தை சொல்றான். இது சிறந்த பிரேயரா இல்லையா? லிதியா சொல்லுங்க. சரிங்களா? ஆமா, நீங்களே ஒருவருக்கொருவர் அப்படி ஹெல்ப் பண்ணணும். நீங்களே பேசலாம், ஏசு நாமத்தினால நீ சென்டம் வாங்குறா. உங்களுக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் விசுவாசம் வரலையா, சிஸ்டர் லிதியாவை கூப்பிடுங்க, கிரேஸை கூப்பிடுங்க, அனட்டாவை கூப்பிடுங்க. சிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பேர பிள்ளை மேல கை வச்சிருக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் இன்னைக்கு மேத்ஸ் எழுத போறான், சென்டம் வாங்கணும். தி பெஸ்ட் பிரேயர். ஆமென். அதே நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏனென்றால் இயேசுவே சொல்லிட்டாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவே சொல்லிட்டாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு எவ்வளவு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஓகே, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், இரவும் பகலும் தியானிக்கிறதுனால ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் வாழ முடியும். ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். எஸ், இப்போ எத்தனாவது கொஸ்டின்? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 நினைக்கிறேன் இல்ல? ஓகே. எதிலே சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை சாத்தானிடமிருந்து எடுத்துக்கொள்ள நமக்கு தைரியம் வேண்டும். வெரி குட். யாருனாலும் சொல்லலாம், ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க. கொல்லாதவர்கள். சலோமி சொல்லுங்க. செலமி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்கிறேன். ஓகே. எதிலே சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை சாத்தானிடமிருந்து எடுத்துக்கொள்ள நமக்கு தைரியம் வேண்டும். உபாகமம் 28:1-14. வெரி குட். 28:1-14 இல்ல? நான் அதை கூட வாசிக்கிறேன், நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கு அதுல. 112 பேஜ் 112ல 3rd paragraph. அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டதை ஏற்றுக்கொண்டாலும் உபாகமம் 28:1-14 சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை சாத்தானிடமிருந்து பலவந்தமாக தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு தைரியம் கொண்டவர்கள் இல்லை. சத்துருவின் வியாதிகள் எதையும் தேவன் தங்கள் மேல் வைக்க மாட்டார் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் முதல் 2 வசனங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் இருதயத்திலே அறிந்திருக்கிறார்கள். அந்த வசனங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஆசீர்வாதங்கள் எல்லாமே எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளுவர்களுக்கு மட்டும்தான் என்று. இது நம்ம அதை வாஸ்தவம். இயேசு கிறிஸ்து எல்லா கட்டளைகளுக்கும் ரொம்ப மெட்ரிகுலஸா கீழ்ப்படிந்து விட்டதுனாலே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாரை விட நான் டாப்ல இருக்கிறேன்.
சரிங்களா? நம்மாலே அதை அவ்வளவு பரிபூரணமாக கீழ்ப்படிந்திருக்க முடியாது. இன்னும் விதத்துல சொல்ல போனா எதையுமே நம்மால கீழ்ப்பட முடியாது என்பதை அறிந்திருந்த தேவன் என்ன செஞ்சிட்டாரு? நம்முடைய மீறுதலுக்கான எல்லா தண்டனைகளையும் குமாரன் மீது வைத்து தீர்த்து கொண்டார். நியாயப்பிரமாணம் எப்போ நிறைவேறும்னா, ஒண்ணு எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும், இல்லைன்னா மீறுதலுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுது. எத்தனை பேர் புரியுது பாருங்க? ஒண்ணு கீழ்ப்படியணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தன் திருடிடுறான், $1000 திருடிடுறான், கோர்ட்ல வழக்கு நடக்கு. ஒண்ணு இவன் குற்றவாளி இல்லாமல் இருந்தால் வெளியே வரலாம், இல்லைன்னா 5 ஆண்டுகள் சிறைச்சாலை தண்டனை அனுபவித்தாலும் அதன் பிறகு அவனுக்கு தண்டனை கிடையாது. இயேசு கிறிஸ்து 2வதை தெரிந்து கொண்டார் இல்லையா? அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்து அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் நாம் மீறுகிறதுனால அதற்குரிய உச்சபட்ச தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனாலே நமக்கு தண்டனை கிடையாது. இதை அறிந்திருக்கிறவர்கள் தைரியமாக கிளைம் பண்ணுவாங்க. 2 காரியம் அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு, ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட். 2வது, ஐ ஆம் ஃபுல்லி எம்பவர்ட். நம்ம அடிக்கடி சொல்லி பேசியிருக்கிறோம். இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். 3 சொல்றேன். ஒன்று, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தட் மீன்ஸ் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. சரிங்களா? 2வது, we all are fully qualified. 3வது, we are all fully empowered. இதற்கு சாத்தான் திருடிய எல்லாவற்றையும் அவன் கையிலிருந்து நான் பிடுங்கிக் கொள்ளுவதற்கு we all are fully qualified as well as we are fully empowered. நம்ம இடத்துலதான் அதுக்கு வேண்டிய எல்லா பவரையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். உபாகமம் 28:1-2 நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? வெரி குட். பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைத்துள்ளார். நீங்க அது சரியா புரியல, முழுசு வாசிங்க. 28:1 மற்றும் 2வது வசனங்களை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்று 115வது பக்கம் 3வது பேராகிராஃப் யாராவது வாசிங்க. ஒரு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் உபாகமம் 28:1-2 வாசிக்க வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் இயேசு கைக்கொண்டு அவர் அவைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக் கொள்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா அதை புரிஞ்சிருக்கோம் இல்லையா? தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் இயேசு கைக்கொண்டு அவர் அவைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தபடியால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட டாப்ல இருக்கிறேன். ரோமர் 8:4 என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:4 பூரணரான இயேசு நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மேல் நிறைவேறும்படியாக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இப்ப நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மளே நிறைவேறிற்று. ஏனென்றால் நாம் அதை விசுவாசித்ததுனால இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையானோ. அந்த விசுவாசத்திலே நாம என்னைக்கு அடியெடுத்து வைத்தோமோ அன்றைக்கே நாம் பூரணராக என்ன ஆயிட்டோம்? தகுதி அடைந்து விட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அப்படி நான் ப்ரேயர் பண்றேன், அதன் பிறகு நம்ம பேசிக்கலாம். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இதை குறித்து நமக்கு எந்த சந்தேகமே வரக்கூடாது இல்லையா? எந்த சந்தேகமே வரக்கூடாது. எதை குறித்து? நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு சந்தேகம் இல்லை. என்ன சந்தேகம் இல்லை என்றால், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை குறித்து எப்படி உங்களுக்கு சந்தேகம் இல்லையோ அதே போல நான் தேவ நீதிமானாக இருக்கிறேன், தேவ
பரிசுத்தவானாக இருக்கிறேன், பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன், இவைகள் எல்லாம் என்னுடைய ஆவி மனுஷனிலே நடந்திருக்கிறது. என்னை அழைத்த என் தகப்பனாகிய தேவன் என்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, நாங்கள் பெற்றிருக்கிற அந்த பூரணமான தகுதிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்க மேல அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை நீரே தகுதியாக்கி, எங்களை நீரே நீதிமானாக்கி, நீரே எங்களை பரிசுத்தவானாக்கி, நீர் எங்களை குறித்து திருப்தியாக இருக்கிறது போல நாங்களும் எங்களை பற்றி திருப்தியாக இருக்க நீர் உதவி செய்வீராக. இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென்.